வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் மின்வெட்டுக்கு வாய்ப்பில்லை, அமைச்சர் உறுதி. நெதன்யாகுவின் திட்டத்தால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப், அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் விரிசல். புட்டின் ரகசிய கப்பல்களை பறிமுதல் செய்ய ஸ்டாமர் அதிரடி உத்தரவு. ஈரான் போர் பதற்றம், பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு புதிய அச்சுறுத்தல். உக்ரைன் அதிரடி தாக்குதல், ரஷ்யாவின் ஊஸ்ட்லுகா துறைமுகம் தீக்கிரை. ஈரானிய அச்சுறுத்தல், கார்பன் டை ஆக்சைடு தட்டுப்பாட்டை தவிர்க்க பிரித்தானிய அரசின் அதிரடி மானியம். ஈரானிடம் சிக்காமல் தப்பிக்க கப்பல் கையாண்ட திட்டம், 2 சொற்களால் நிகழ்ந்த அதிசயம். தப்பியோடும் அமெரிக்க தளபதிகளை வேட்டையாடுவோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் இந்த குளிர்காலத்தில் மின்சாரம் துண்டிக்கப்படும் அல்லது ரேசன் முறைப்படி வழங்கப்படும் என்ற அச்சத்தை அந்நாட்டு அரசு நிராகரித்துள்ளது. நாட்டில் போதிய அளவு எரிசக்தி கையிருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என எரிசக்தித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியிலும் பிரித்தானியாவின் மின்சார விநியோகம் சீராக இருக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவின் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் பிரிட்டன் வலுவான எரிசக்தி கட்டமைப்பை கொண்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தேவையற்ற அச்சத்தை தவிர்த்து மக்கள் வழக்கம் போல் மின்சாரத்தை பயன்படுத்தலாம் என அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு எரிசக்தி சேமிப்பு மற்றும் மாற்று வழிகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. நெதன்யாகுவின் திட்டத்தால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப், அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் விரிசல். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அதிரடி ராணுவ திட்டங்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். கத்தார் போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் புத்திசாலித்தனமற்றது என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் வகையில் நெதன்யாகு செயல்படுவதாக ட்ரம்ப் மற்றும் அவரது அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் நெதன்யாகுவின் போக்கை பைத்தியக்காரத்தனம் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், இது பிராந்திய அமைதியை கெடுப்பதாக தெரிவித்தார். நான் ஏன் அப்படி செய்ய போகிறேன் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பிய ட்ரம்ப், இஸ்ரேலின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக தெரிகிறது. நீண்டகால நட்பு நாடான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புட்டினின் ரகசிய கப்பல்கள் பறிமுதல். புட்டினின் ரகசிய கப்பல்களை பறிமுதல் செய்ய ஸ்டாமர் அதிரடி உத்தரவு. ரஷ்ய அதிபர் புட்டினின் எண்ணெய் வர்த்தகத்துக்கு பயன்படும் நிழல் கப்பல் படையை முடக்க பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யா எண்ணெய் கடத்துவதை தடுக்க பிரிட்டிஷ் கமாண்டோக்கள் இந்த கப்பல்களை பறிமுதல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இங்கிலாந்து கடற்பரப்பில் நுழையும் சந்தேகத்துக்குரிய ரஷ்ய கப்பல்களை சோதனையிடவும் தேவைப்பட்டால் அவற்றை கைப்பற்றவும் இராணுவத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கான ரஷ்யாவின் நிதி ஆதாரத்தை முடக்குவதே இந்த அதிரடி நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று டவுனிங் ஸ்ட்ரீட் தெரிவித்துள்ளது. கடலில் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் காலாவதியான இந்த கப்பல்களால் ஏற்படும் அபாயத்தையும் பிரிட்டன் சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் பதற்றம், பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரத்துக்கு புதிய அச்சுறுத்தல். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் சூழல் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழலால் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ளது. செங்கடல் வழியாக நடைபெறும் கடல்வழி வர்த்தகம் பாதிக்கப்படுவதால் சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என அஞ்சப்படுகிறது. பொருளாதார சிக்கல்கள் மட்டுமன்றி ஐரோப்பிய நாடுகளில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களும் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானுடனான இந்த மோதல் மறைமுகமாக ஐரோப்பாவின் நிதி சந்தைகளில் பெரும் சரிவை ஏற்படுத்தி வருவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் தங்களின் பொருளாதார நலன்களை பாதுகாக்கவும் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றன.
உக்ரைன் அதிரடி தாக்குதல். ரஷ்யாவின் ஓஸ்ட்லுகா துறைமுகம் தீக்கிரை. ரஷ்யாவின் பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான ஓஸ்ட்லுகா எரிசக்தி முனையத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் துறைமுகத்தில் உள்ள எரிவாயு சேமிப்பு கிடங்குகளில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு வானுயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. தாக்குதல் நடத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ரஷ்யாவின் போருக்கான நிதி ஆதாரமான எரிசக்தி ஏற்றுமதியை முடக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் கூறப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக துறைமுகத்தில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். உயிரிழப்புகள் குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை. ரஷ்யாவின் எல்லைக்குள் ஊடுருவி உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கு இடையிலான போரின் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானிய அச்சுறுத்தல். கார்பன் டை ஆக்சைடு தட்டுப்பாட்டை தவிர்க்க பிரித்தானிய அரசின் அதிரடி திட்டம். ஈரானுடனான பதற்றம் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் மூடப்பட்ட ஒரு முக்கிய ஆலையை மீண்டும் திறக்க பிரித்தானிய அரசு முடிவெடுத்துள்ளது. உணவுப் பொருட்களை பதப்படுத்தல், குளிர்பான உற்பத்தி மற்றும் அணு உலைகளின் செயல்பாட்டுக்கு CO2 அத்தியாவசியமானது என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் விநியோக சங்கிலி பாதிக்கப்படலாம் என்பதால் உள்நாட்டிலேயே உற்பத்தியை பெருக்க அரசு நிதி உதவி வழங்குகிறது. இந்த ஆலையை மீண்டும் இயக்குவதன் மூலம் பல்பொருள் அங்காடிகளில் உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படுவது தடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முக்கியமான எரிசக்தி மற்றும் விநியோக கட்டமைப்புகளை வலுப்படுத்த அமைச்சர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி பிரிட்டன் நகர்வதை இந்த முடிவு காட்டுகிறது. ஈரானிடம் சிக்காமல் தப்பிக்க கப்பல் கையாண்ட திட்டம். 2 சொற்களால் நிகழ்ந்த அதிசயம். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரானிய படைகளிடம் சிக்காமல் இருக்க ஒரு சரக்கு கப்பல் நோ இஸ்ரேல் என்ற 2 சொற்களை தொடர்ந்து ஒலிபரப்பியுள்ளது. இஸ்ரேலுடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதன் மூலம் ஈரானிய கடற்படையின் சோதனையில் இருந்து அந்த பெரிய கப்பல் தப்பியது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச கப்பல்கள் இதுபோன்ற நூதனமான முறைகளை கையாண்டு பாதுகாப்பாக செல்ல முயல்கின்றன. அந்த சரக்கு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை தாண்டி தற்போது ஆஸ்திரேலியாவை நோக்கி பாதுகாப்பாக பயணிக்க தொடங்கியுள்ளது. ரேடியோ அலைவரிசை மற்றும் கப்பல் அடையாள கருவிகள் மூலம் இந்த தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டது கப்பல் ஊழியர்களின் சாமர்த்தியமாக கருதப்படுகிறது. தப்பியோடும் அமெரிக்க தளபதிகளை வேட்டையாடுவோம். ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. அங்கிருந்து தப்பியோட முயலும் அமெரிக்க படை தளபதிகளை தாங்கள் தீவிரமாக பின்தொடர்ந்து வேட்டையாடப் போவதாக ஈரான் சபதமேற்றுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் அமெரிக்க ராணுவ அதிகாரிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. ஈரானின் இந்த நேரடி மிரட்டல் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை அடுத்த கட்டத்துக்கு தள்ளியுள்ளது. அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கள் படைகளை பாதுகாக்க அமெரிக்கா கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஈரானின் இந்த தீவிரமான நிலைப்பாடு பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் ஒரு அபாயகரமான நகர்வாக கருதப்படுகிறது.